நெக்ஸ்ட் செகண்ட் சம். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இதுவும் சிம்பிளிஃபை தான். இதுல எக்ஸ்ட்ரா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி வரும். நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல நிறைய சப்டிவிஷன் பார்த்தோம். அதெல்லாம் என்ன பார்த்தோம், காமனா எடுக்கிறது இல்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இது மாதிரி பண்றது அதெல்லாம் பார்த்தோம். இந்த செகண்ட் சம்ல சப்டிவிஷன் 1ல ஆர் 1 2 3லலாம் அது மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் பார்ப்போம், காமனா எடுக்கிறது அது மாதிரியும் பார்ப்போம், இல்ல ஃபார்முலா இது மாதிரி ஃபார்முலா வர்றதும் பார்ப்போம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சம்முக்கும் இதுக்கும் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம். இதுல நம்ம எதுவுமே சேஞ்சே பண்ண முடியாது. x+4லயும் எதுலையுமே பண்ண முடியாது. 3x+4y இதுலயும் எதுவும் காமனா எடுக்க முடியாது. அப்போ இதையும் அப்படியே எழுதிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 9x² இருக்கு. ஸோ இதுல எப்போதுமே இது மாதிரி இருக்குன்னா இங்க இருக்கிற நம்பரை மட்டும் பார்க்கணும். இதை வந்து ஸ்கொயர்ல எழுத முடியுமான்ட்டு 3² எழுதலாம். ஏற்கனவே ஒரு x² இருக்கு. அப்ப 3x போட்டு ஹோல் ஸ்கொயர் எழுதிக்க வேண்டியதான். இங்க 16 வந்து 4² எழுதலாம். அப்ப 4y² எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க டினாமினேட்டர் பாருங்க 2x² + 3x - 20. இதுக்கு நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இது மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க 2 இருக்கு. அப்ப 2 × -20 அப்ப -40ன்றது தான் ப்ராடக்ட். வெறும் -20 எடுத்துடக்கூடாது. நிறைய பேர் இதுதான் தப்பு பண்ணுவோம். ஸோ 2 × -20 -40. இங்க வந்து 3 இருக்கு. இதை இங்க எழுதிக்கணும். ஸோ இதுல ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 8 - 5ன்னு நமக்கு கொண்டு வர முடியும். ஸோ இதுல இருந்து நம்ம முன்னாடி வெறும் எக்ஸ்ன்னு மட்டும் போடக்கூடாது. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் வந்து 2 இருக்குதா, அதனால இதை டிவைடட் பை 2 பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கூட வந்து எக்ஸ் இது மாதிரி எழுதணும். நம்ம நார்மலா சம்லாம் என்ன பண்ணுவோம், இது கூட x + 8 x - 5ன்னு போட்டு ஃபேக்டர் போட்டுருவோம். ஆனா இந்த மாதிரியான சம்ல அதாவது ஃபர்ஸ்ட் இங்க நம்பர் வந்து 1 இல்லாம 2 அது மாதிரிலாம் இருக்குன்னா ஸோ அந்த நம்பர் எல்லாம் இங்க டிவைட் பண்ணும். ஸோ 2ஆல டிவைட் பண்ணிட்டோம். டிவைடட் பை 2 பண்ணிட்ட பிறகு 8 டிவைடட் பை 2 என்ன 4. இங்க -5 இருக்கு. இங்க -5 இருக்கு. அதை டிவைடட் பை 2 பண்ணா -5/2. இது ரெண்டுத்து கூடயும் இங்க 4 இருக்கு, இங்க -5/2 இருக்கு. இது ரெண்டுத்து கூடயும் x சேர்த்துக்கணும். அப்ப இது கூட x சேர்த்தா x+4. ஸோ இது அப்படியே ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா x - 5/2 இருக்கு. இது நம்ம ஏற்கனவே நிறைய சம்ல பாத்துருக்கோம். x - 5/2ல டினாமினேட்டர்ல இந்த 2 இருக்குல்ல, இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஆர் எல்சிஎம் எடுத்தோம்னா 2x - 5 டிவைடட் பை 2ன்னு வரும். அதுக்கடுத்து இந்த டினாமினேட்டர்ல இருக்க நம்பர் நமக்கு வேண்டாம், அதை விட்டுடலாம். 2x - 5 மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். அதான் இங்க எழுதிருக்கோம் பாருங்க. இந்த டினாமினேட்டருக்கு பதிலா இந்த இடத்துல x+4 × 2x - 5 x+4 2x - 5 இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எதெல்லாம் சேமா இருக்கோ அதை கேன்சல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு. ஸோ இந்த பகுதி இதுல இருந்து இது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியணும். இது சிம்பிள் தான். a² - b². அந்த ஃபார்முலா படி a + b × a - b. இதுல a-ன்றது 3x, a-ன்றது 3x, b-ன்றது 4y. அப்போ இங்க எழுதும் போது 3x + 4y, இதுல 3x - 4y எழுதணும். 3x + 4y 3x - 4y. இதை எழுதி முடிச்சுட்டு எதெல்லாம் காமனா இருக்குன்னு பார்த்து இப்ப கேன்சல் பண்ண போறோம். 3x + 4y 3x + 4y இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. x+4 x+4 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, 3x - 4 இருக்கு, 2x - 5 இருக்கு. ஸோ இதை மட்டும் எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இதுவும் போன சம் மாதிரியே தான். ஆனா இதுல ரொம்ப நிறைய இருக்குதுன்றதுனால ஒன்னொன்னையும் தனித்தனியா எடுத்து ஃபார்முலாலாம் போட்டு வச்சுக்க போறோம். ஸோ இது போல தனித்தனியா ஃபார்முலா எடுத்து வச்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் x³ - y³ அதுக்கான ஆன்சரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதை வச்சுக்கிறோம். அதே போல அடுத்தது x² + 2xy + y² அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். இது போல ஒன்னொன்னுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல போயிட்டு ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேன்சல் பண்ண போறோம். இது மாதிரி தான் பண்ண போறோம் இந்த சம்ம. ஸோ இப்போ ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் x³ - y³. இது வந்து a³ - b³ அதே ஃபார்முலா தான். அதை a b-க்கு பதிலா xy இருக்கு. ஸோ அதை a b-க்கு பதிலா xy எழுதிக்கணும். x - y × x² + xy + y². இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் இதை பார்த்தோம்னா x² + 2xy + y². ஸோ இதை நம்ம x + y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான். a + b ஹோல் ஸ்கொயர் அதே ஃபார்முலா தான். a-க்கு பதிலா x இருக்கு, b-க்கு பதிலா y இருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது. ஸோ நமக்கு அந்த ஃபார்முலாவுடைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொஸ்டினா எழுதணும்னா இது x + y ஹோல் ஸ்கொயர். ஸோ இது x + y ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அதை நான் 2x + y எழுதிக்கலாமா, x + y பவர்ல 1, இதுல x + y பவர்ல 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா x + y ஹோல் ஸ்கொயர் தான் வரப்போகுது. ஸோ இது மாதிரி பிரிச்சு எழுதிட்டா நம்மளுக்கு கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல இது இருக்கு, அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு இதுல ஃபர்ஸ்ட் காமனா என்ன எடுக்க முடியும்னு பார்க்கணும். 3ன்றத காமனா எடுக்கலாம். 3 காமனா எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், x² இதுல இருக்கும். இதுல 3 ஒன்னு எடுத்தாச்சு ஏற்கனவே வெளியே. அப்ப 3 × 3 அப்ப 3 வந்து உள்ளார இருக்கும். ரிமைனிங் xy. அதுக்கு அடுத்தது இதுல 6ல 3 வந்து வெளியே எடுத்தாச்சு. அப்ப 2ன்றது உள்ளார இருக்கும். y² அப்படியே இருக்கு. அதுக்கு அடுத்தது சோ இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பண்ணிருப்போம்ல, அதுல வெறும் x வச்சுதான் வேரியபிள் வரும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா x y அப்படின்னு 2 வந்திருக்கு. இத ஸ்லைட்டா டிஃபரெண்டா போடணும். சோ இந்த
ப்ராடக்ட் பண்றது சம் அண்ட் ப்ராடக்ட் பண்றதுலாம் சேம். ஸோ அதுல என்ன பண்ணுவோம், இங்க 1 இருக்குன்னு அர்த்தம், 1 into 2 2, இங்க 3 இருக்கு. ஸோ அது வந்து சம்மு. ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா 2 and 1 தான் வரும். ஆனா இது எழுதும் போது இது போல ஃபேக்டர்ஸா எழுதும் போது மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. இதுல வேரியபிள் வந்து எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு, 2 லெட்டர் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 2 கூட ஒய்ன்னு எழுதிக்கணும், அதே போல இந்த 1 கூட ஒய்ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இது கூட எக்ஸும் இருக்கா, ஒய்ன்றதை எழுதணும். இது கூட எக்ஸ் இருக்குல்ல, அப்ப எக்ஸையும் இது கூட எழுதிக்கணும். அப்ப எக்ஸ் பிளஸ்ன்னு போட்டுக்கணும், இங்கேயும் இங்க பிளஸ் இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் 1y எழுதிக்கணும். ஸோ கடைசியா நம்மளுக்கு இது கிடைச்சதுல எக்ஸ் பிளஸ் 2y எக்ஸ் பிளஸ் 1y, இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட சம்லாம் என்ன பண்ணிருப்போம், இங்க 2 இங்க 1 இருக்கு, இங்க வந்து எக்ஸ்ன்னு எல்லாத்துலயும் இருந்ததுன்னா இதுல எக்ஸ் பிளஸ் 2 இதுல எக்ஸ் பிளஸ் 1 எழுதிட்டு ஆன்சர் போட்டிருப்போம். இதுல மட்டும் 2 வேரியபிள் எக்ஸ் ஒய்ன்னு 2 வந்ததுனால இது போலதான் எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் கூட ஒய்ன்றதை சேர்த்துங்க, மல்டிப்ளை பண்ணீங்க, அதுக்கு அடுத்தது ஆட் ஆர் சப்ட்ராக்ட். ஸோ இதுல வந்து அடிஷன் இருக்குது, இந்த இடத்துல ரெண்டுத்துலயுமே பிளஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஆட் தான் பண்ணணும், எக்ஸ் பிளஸ் 2y எக்ஸ் பிளஸ் 1y. ஸோ எக்ஸ் பிளஸ் 2y எக்ஸ் பிளஸ் 1yன்னு எழுதலாம், எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு டைரக்டா எழுதிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஃபைனலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த 4 எக்ஸ்பிரஷனுக்குமே ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1 2 3 4 4மே தனித்தனியா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஒன்னொன்னையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், அதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், இது மொத்தமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, அதை அப்படியே எழுதிட்டு நான் ஒரு பெரிய பிராக்கெட் போட்டிருக்கேன் பாருங்க, அது உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ இந்த டேர்முக்கு இந்த பெரிய பிராக்கெட் பார்த்தோன்னா ஈஸியா புரியும். அதுக்கடுத்து இதுக்கு இந்த பெரிய பிராக்கெட், அதுக்கடுத்து இதுக்கு இந்த பெரிய பிராக்கெட், அதுக்கடுத்து கடைசியா இதுக்கு இந்த பெரிய பிராக்கெட், அதுக்கப்புறம் உள்ள சின்ன சின்ன பிராக்கெட் எல்லாம் போட்டிருப்போம். அது வந்து நம்ம இங்க கண்டுபிடிச்சதுதான் எழுதியிருக்கேன். இது அப்படியே ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, அது அப்படியே 1 2 3 4 லைனா எழுதியிருக்கோம். இப்போ இதுல என்னென்ன கேன்சல் பண்ண முடியும், ஸோ ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய், இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய் கேன்சல் பண்ணிக்கலாம், இது ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய், இது ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய், இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய், இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய், இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கு, இதை கேன்சல் பண்ண முடியாது, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3 into x plus 2y, இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், அதே சிம்பிளிஃபை தான். ஆனா இதுல பார்த்தோம்னா ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா நடுவுல வந்து டிவைட்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம போன சம் பார்த்ததே தான், அதுல மல்டிப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க, இதுல டிவைட்னு கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த டிவைடுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ இதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை அப்படியே எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். அதுக்கடுத்து இந்த டிவைடை வந்து நம்ம மல்டிப்ளையா மாத்த போறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதுல கீழே இருக்கிறது மேல வந்துடணும், மேல இருக்கிறது கீழே வந்துடணும். ஸோ அப்ப ரெசிப்ரோக்கல் பண்ணணும்னு அர்த்தம். கீழே இருக்கிறது மேல எழுதிட்டோம், மேல இருக்கிறது கீழே எழுதிட்டோம், இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது இதுல ஒன்னொன்னா எடுத்துக்கணும். இதை எடுத்து ஃபேக்டரைசேஷன், அதாவது இது போல சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இதுல அதாவது இந்த ஸ்டெப்லேயே கூட நீங்க எழுதலாம், ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஏன்னா எல்லாத்துக்குமே நீங்க கண்டுபிடிச்சாகணும், அதனால ஒன்னொன்னா தனித்தனியா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 2a ஸ்கொயர் பிளஸ் 5a பிளஸ் 3, இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். இதுக்கு சம் அண்ட் ப்ராடக்ட் பண்ண போறோம். இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 2 into 3 6, அப்ப இங்க 2 இருக்கு, அதை ஞாபகம் வச்சுன்னு கடைசியா டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப 2 into 3 6 மல்டிப்ளை பண்ணா அடிஷன் பார்த்தோம்னா 5. ஸோ இதுக்கு 2 3 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை அப்படியே எடுத்து எழுதக்கூடாது, அதாவது a plus 2 a plus 3 அப்படியே எழுதிடக்கூடாது. ஏன்னா இங்க முன்னாடி 2 இருக்கிறதுனால டிவைட் பண்ணோம். அப்ப 2 divided by 2 இங்க, 3 divided by 2 இங்க. இது 2 divided by 2 கேன்சல் பண்ணா 1 வரும். அப்போ இது கூட பிளஸ் 1 இருக்கிறதுனால a plus 1 எழுதிக்கணும். இது 3/2, இதுவும் பிளஸ் இருக்கிறது அர்த்தம். அப்ப a கூட எழுதிக்கணும், a plus 3/2. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப 2a plus 3 divided by 2 வரும். இந்த 2 விட்டுறலாம், விட்டுட்டா 2a plus 3 வரும். இதுல a plus 1 வரும். ஸோ a plus 1 into 2a plus 3, இதுதான். இதை வந்து ஃபேக்டர் பிரிச்சு எழுதணும்னா இதுதான் கிடைக்கும். இதே போல நெக்ஸ்ட் 2a ஸ்கொயர் பிளஸ் 7a பிளஸ் 6, அதுதான் எழுதியிருக்கோம். இதுல இருந்து இப்ப பிரிச்சு எழுத போறோம். இதுவும் நம்மளுக்கு ஏற்கனவே இதே மெத்தட் தான், நம்பர் மட்டும் தான் மாறப்போகுது. 2 into 6, ஸோ இதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் 12. இங்க 7 வந்து சம்ல இருக்கு, 7. ஸோ சம்னா அடிஷன்ல இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 4 and 3 வருது. ஆனா இதை திரும்பவும் நம்ம 2 டிவைட் பண்ணோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, அதனால 2 டிவைட் பண்றோம். 4/2 2, 3/2 வந்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ இதுல 4/2 1 2 is 2, 2 2s are 4, 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்கேன். அப்போ பிளஸ் 2 வருது. அப்ப அது கூட a சேர்த்துட்டோம்னா a plus 2, இங்க a plus 3/2. அதே போல எல்சிஎம் எடுத்தா 2a plus 3 divided by 2. இதுல நம்ம இந்த நியூமரேட்டர் மட்டும் தான் எடுக்கணும். 2a plus 3 எடுக்க போறோம், இங்க a plus 2 எடுக்க போறோம். அப்ப இதுக்கு a plus 2, 2a plus 3. ஸோ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு, இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. நீங்க பென்சிலால கூட இந்த மாதிரி சின்னதா டிக் பண்ணிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு எது பண்ணோம், எது வந்து நம்ம பண்ணணும் அதெல்லாம் தெளிவா தெரியும். நெக்ஸ்ட் இதை பாத்தீங்கன்னா
-5a². ஸோ -5 இது அப்படியே தான் லைனா எழுதிருக்கோம். -5a² -35a -50 எல்லாமே 5 டேபிள்ல வருது பாருங்க. அப்போ 5 வெளியே எடுத்துக்கலாம். அதே போல எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கு, மைனஸையும் வெளியே எடுத்துக்கலாம். பிளஸ்ஸா இருந்தா நம்மளுக்கு சம் போடுறது ஈஸியா இருக்கும். அப்போ -5 வெளியே எடுத்தோம்னா இங்க a² வரும், இங்க 7a வரும், இங்க 10 வரும். அப்படியே மல்டிபிளிகேஷன் தான். 1 5 is 5, 7 5 are 35, 10 5 are 50. இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா இது மாதிரி பண்ணலாமா? ஸோ 10ன்றது ப்ராடக்ட், 7ன்றது சம்மு. ஸோ ஆன்சர் வந்து இங்க 5 இங்க 2. இதுல பாத்தீங்கன்னா நம்ம காமனா வெளியே எடுத்துட்டோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் டிவைட்லாம் பண்ண தேவையில்ல. ஏற்கனவே என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சதோ அது கூட அப்படியே a எழுதிக்க வேண்டியதான். a+5 இங்க a+2. இதே போல அடுத்தது. ஸோ இதுவும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது a² + 6a + 5. இதுக்கு பார்த்தோம்னா இதுதான் இங்க எழுதியிருக்கோம். இதுக்கான ப்ராடக்ட் வந்து 5, சம் வந்து 6. இதுக்கு 5 and 1 தான் ஆன்சரு. அப்போ a+5 a+1. ஸோ சம் அண்ட் ப்ராடக்ட்ல இதையும் பிரிச்சுட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே 1. ஸோ இது 1 இங்க இது வந்து 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இது 3rd, இது 4th. கரெக்டா எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணணும். ஸோ அப்போ ஒன்னொன்னா எடுத்து எழுத போறோம். ஃபர்ஸ்ட் a+1 2a + 3 இதை எழுதிடுறோம். அதுக்கடுத்து இதை டினாமினேட்டர்ல இங்க எழுதுறோம். அதுக்கடுத்து கண்டுபிடிச்சது இங்க எழுதுறோம். அதுக்கடுத்து இதை எடுத்து இங்க எழுதுறோம். இப்போ இதுல சேமா இருக்கிறதுலாம் கேன்சல் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி தான் சம். 2a + 3 இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் a+2 இந்த a+2 இந்த a+2 கேன்சல். அதுக்கடுத்து a+1 இதுவும் கேன்சல். அதுக்கடுத்தது இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். a+5 a+5. கடைசியா வந்து ஒரு நம்பர் தான் இருக்கு, நம்பரும் சைனும் -5 தான் இருக்கு. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இது வந்து b² + 3b - 28. ஸோ அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஸோ இங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது வந்து a² - b² ஃபார்முலால நம்மளால எழுத முடியும். ஆனா இந்த இடத்துல டிவைடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை முதல் மல்டிபிளிகேஷனா மாத்தணும். அதுதான் மெயின். மல்டிப்ளையா மாத்தோம்னா இதை தலைகீழ எழுதணும்னு சொன்னோமா, அப்போ இது மேல போயிடும், இது வந்து கீழே வந்துடும். இதுக்கு அடுத்தது ரொம்ப சிம்பிள். ஸோ இது 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 மூணுத்தையும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் படி நம்ம பண்ணோம். இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் என்னென்ன அதாவது எந்தெந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எங்க எழுதிருக்கன்னு மட்டும் சொல்றேன். அது தெரியாதவங்க பாத்துக்கலாம். ஸோ இங்க -28 3 -28 and 3 இதுக்கான ஆன்சர் வந்து 7 -4. அப்போ இங்க வந்து b கொடுத்ததுனால b + 7 b - 4. இது கூட b + 7 b - 4. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து 14 இருக்கு. ஸோ இந்த இடத்துல -14 இருக்கு, -14 இங்க -5 இருக்கு, -5. ஆன்சர் வந்து -7 and 2. இதுல என்ன இருக்கு? b தான் இருக்கு. அப்ப இதுலயும் b தான் எழுதணும். b - 7 b + 2. ஸோ இதுக்கு பதிலா b - 7 b + 2. இதுவும் முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு. அடுத்தது டினாமினேட்டர். இதுல பாத்தீங்கன்னா 4 4. ஸோ 4 மல்டிப்ளை பண்ணாலும் 4, ஆட் பண்ணாலும் 4. அப்ப 2 2 b + 2. இதுலயும் b + 2. அதான் இங்க எழுதியிருக்கோம். இதுக்கு பதிலா இது எழுதியாச்சு. அதுக்கடுத்து இது மட்டும் இருக்கு. இந்த 49 பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் 7² எழுதலாம். ஸோ இதுல b² - 7² இருக்கு. இதுல பாருங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுல b² - 7² இருக்கு. ஏக்கு பதிலா b போடணும், பிக்கு பதிலா 7 போடணும். ஏக்கு பதிலா b போடணும், பிக்கு பதிலா 7 போடணும். அப்ப b + 7. ஸோ இது பிளஸ். அடுத்தது b - 7. ஸோ b + 7 × b - 7. அதுதான் இங்க டினாமினேட்டர்ல எழுதியிருக்கோம். இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்ப எது கேன்சல் பண்ணலாம்? ஸோ இதுல வந்து b + 7 இங்க இருக்கு. ஸோ இதுல ஒரு b + 7 இருக்கு. இங்க b - 7 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து b + 2. ஸோ இதுல ஒரு b + 2 இருக்கு, இங்க ஒரு b + 2 இருக்கு. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து b - 4 இங்க நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர்ல b + 2 இருக்கு. இதை எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் தேர்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான சம். ஸோ இங்க வந்து டிவைட் இருக்கு, அதை மல்டிப்ளையா மாத்திரம். அப்போ இது ரெண்டுத்தையும் தலைகீழ மாத்திரம். 12y² மேல வரணும், இது வந்து கீழே போயிடணும். நெக்ஸ்ட் என்னென்னலாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸோ இதுல நம்பர் இருக்கு. நம்பர் போது நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். அதை மட்டும் தனியா பண்ணிக்கலாம். 1 4 is 4, 3 4s are 12. அதுக்கடுத்து லெட்டர்லாம் கேன்சல் பண்ணோம். அதை பண்றதுக்கு முன்னாடி இதுல டினாமினேட்டர்ல ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ -6 -1 சம் பண்ணா வரணும். அதுக்கு ஆன்சர் வந்து -3 -2. இதுக்கு வந்து எக்ஸ்ல இருக்கு. அப்போ x - 3 x + 2, x - 3 x + 2 இந்த டினாமினேட்டருக்கு பதில். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் எல்லாமே x + 2 அப்படி எழுதிருக்கோம். இங்க y எழுதிருக்கோம். இங்க வந்து 3y², 3 விட்டுறாதீங்க, 3y² எழுதியாச்சு. ஸோ இதுல y கேன்சல் பண்ண முடியுமா? இதுல ஒரு y கேன்சல் பண்ணலாம், இதுல ஒரு y கேன்சல் பண்ணா மீதி வந்து இங்க ஒரு 1y இருக்கும். அதாவது y⁴ இருக்கும். இங்க x + 2 இருக்கு. இதையும் கேன்சல் பண்ணலாம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 3y⁴, அதாவது 3y டிவைடட் பை x - 3. நெக்ஸ்ட் தேர்ட்ல ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல டிவைட் இருக்கு, அதை மல்டிப்ளையா மாத்தணும். இது ரெண்டுத்தையும் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். ஸோ கீழே எடுத்து மேல, மேல எடுத்து கீழே. அதுக்கு அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஈக்குவேஷனா இருக்கு. அதாவது முன்னாடி பவர்ல, அதாவது இந்த இடத்துல வந்து
குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பவர்ல 2 இருந்தாலும் இந்த இடத்துல 12 இருக்கு. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளா பண்ணிடலாம். ஆனா இந்த முன்னாடி நம்பர்லாம் இருக்குன்னா நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணிதோ இது மாதிரிலாம் எழுதுனா தான் பண்ண முடியும். அதை நம்ம இதுலயே யூஸ் பண்ணணும். இந்த கொடுத்த கொஸ்டின்லேயே அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். எந்தெந்த கொஸ்டின் தேவையோ அது மாதிரி தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது சிம்பிளா பண்ணிடலாம், இது இன்னொன்று. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம், அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இது சிம்பிளா பண்ணிடலாம். அதுக்கடுத்து இன்னொன்று, இது இங்கே பண்றோம். ஸோ 3t நம்ம எடுக்கவே தேவையில்ல, அதை அப்படியே ஈக்குவேஷன்லேயே வச்சுக்கலாம். ஸோ இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கலாம். 12t² - 22t + 8 எல்லாமே 2 டேபிள்ல வருமா இது? ஸோ அப்போ 2 தான் அதிகபட்சம் காமனா எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல 6 × 2 12, 2 வெளியே எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் வந்து 6. ஸோ சில பேருக்கு புரியாது, அவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, இது மாதிரி 6 2s are 12, 11 2s are 22, 4 2s are 8, இதுல 2 மட்டும் காமனா எடுங்க. அப்ப ரிமைனிங் வந்து இதுல 6 வரும், இதுல 11 வரும், இதுல 4 வரும். இந்த சைனையும் கூட எழுதிக்கணும். அப்போ இந்த இடத்துல -11 வரணும். ஸோ இதுல 6t² - 11t, இந்த இடத்துல +4 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இப்போ இங்க கிடைச்சிருக்குல்ல, இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஆனா இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். முன்னாடி வந்து 6 இருக்கு, அப்ப கடைசி ஆன்சர்ல வந்து /6 நம்ம பண்ணோம். இதுல ஃபர்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. 6 × 4 வந்து 24. அதுக்கடுத்து இந்த இடத்துல -11 அடிஷன், அதாவது சம் வந்து -11. இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னா -8 -3 தான் இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனா இதை அப்படியே டேரக்டா எழுதக்கூடாது, 6ஆல டிவைட் பண்ணணும். ஸோ -8 / 6, இங்க -3 / 6. இது வந்து ஈஸி, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதுல 2 டேபிள தான் கேன்சல் பண்ண முடியும். 3 2s are 6, 4 2s are 8. அப்போ -4/3 இது வந்துடும். இதை வந்து 3 டேபிள கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 2 3s are 6. இது வந்து -1/2 வந்துடும். இது வந்து கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல வந்து t தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கூட அப்படியே t எழுதணும். t - 4/3, இதுல t - 1/2 எழுதணும். அதுக்கடுத்து எல்சிஎம் எடுக்கணும். அப்ப 3t இது அப்படியே கிராஸ் பண்ணலாம். 3t - 4/3, 2t - 1/2. இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத விட்டுருங்க. அப்போ நமக்கு கிடைச்சது வந்து 3t - 4, 2t - 1. 3t - 4, 2t - 1. இங்க வந்து 2 இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 2t² + 4t. இதுல 2ன்றது ரெண்டுத்துலயுமே காமனா எடுக்கலாம். இதுல tன்றதும் ரெண்டுத்துலயும் காமனா எடுக்கலாம். ஸோ 2t வந்து காமனா எடுக்கலாம். அப்போ 2t காமனா எடுத்துட்டா இதுல வந்து ஒரே ஒரு t மீறும். இதுல 2t வெளியே எடுத்துட்டா ஒரே 2 மீறும். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த 4 வந்து 2 × 2 பிரிச்சோம்னா ஒரு 2 வெளியே எடுத்தாச்சு, இந்த t வெளியே எடுத்தாச்சு. அப்போ இந்த 2 மட்டும் தான் பாக்கி இருக்கும். ஸோ அதான் இங்க எழுதிருக்கோம், t + 2. நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் எடுத்துப்போம். இதை எடுத்துட்டோம்னா இதுலயும் அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே பண்ணோம்ல இந்த மெத்தட். ஸோ இதுக்கு பண்ணமே, ஸோ அதே தான் திரும்ப பண்ண போறோம். ஆனா இந்த இடத்துல முன்னாடி வந்து 3 இருக்கு, இந்த t கூட. ஸோ 3 × -8 -24. ஸோ அதான் இங்க எழுதிருக்கோம். இங்க வந்து +2 இருக்கு. அப்போ 6 -4 தான் வரும். வர ஆன்சரை நம்ம 3ஆல டிவைட் பண்ணோம். ஏன்னா இங்க 3 இருக்கிறதுனால 3ஆல டிவைட் பண்ணும். அப்போ 6 / 3, இங்க -4 இருக்கு, -4 / 3. ஸோ 3 டேபிள் கேன்சல் பண்ணா 1 3 is 3, 2 3s are 6. இது -4/3 அப்படியே எழுதிக்கிட்டுதான். ஸோ அதுக்கடுத்து இந்த t வந்து அப்படியே எடுத்து இங்க எழுதிடணும். அப்போ t + 2, t - 4/3. இதை வந்து எல்சிஎம், ஸோ இது மாதிரி கிராஸ் பண்ணோம்னா 3t - 4 / 3 வரும். இந்த 3 விட்டுற வேண்டியதான். அப்போ இங்க 3t - 4 வரும், t + 2 இங்க வரும். t + 2, 3t - 4. அப்போ எல்லாத்தையுமே சிம்பிளா மாத்தியாச்சு. இது 1 2 3த்தையும் சிம்பிளா மாத்தியாச்சு. 1 2 3. அப்போ அதை மட்டும் டிக் பண்ணிப்போம். 1 2 3 முடிச்சாச்சு. 3tன்றது அப்படியே தான் இருக்கு, அதை அப்படியே யூஸ் பண்ண போறோம். ஸோ கண்டுபிடிச்செல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து எழுத போறோம். ஃபர்ஸ்ட் இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறத வந்து ஸோ இதான் கண்டுபிடிச்சோம். ஸோ அதை அப்படியே மொத்தமா இங்க எழுதிருக்கோம். இதை நீங்க இது மாதிரி பெரிய பிராக்கெட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த 2t² + 4t அதுக்கு பதிலா கிடைச்ச ஆன்சர். ஸோ இதான் கிடைச்சது, இதை எடுத்து எழுதிட்டோம். 3t இங்க அப்படியே இருக்கு, அதை எழுதிக்கலாம். இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்கு பதிலா இதை எடுத்து அப்படியே எழுதிடலாம். ஸோ இதுல என்னென்னலாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்ப்போம் இப்போ. ஸோ இதுல இங்க வந்து 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, டினாமினேட்டர்ல 3 இருக்கு. இதெல்லாம் வந்து எதையுமே நம்பரை வந்து எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. இங்க மேலெல்லாம் 2 டேபிள்ல வர மாதிரி இருக்கு, இது 3 டேபிள்ல இருக்கு. ஸோ அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப 2 2s are 4 எழுதிடணும், டினாமினேட்டர்ல 3 எழுதிடணும். வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? 3t - 4 இருக்கு, இங்கேயும் 3t - 4 இருக்கு. இங்க t + 2 இருக்கு, இங்கேயும் t + 2 இருக்கு. இது வரைக்கும் கேன்சல் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஒரு t இருக்கு, இங்க ஒரு t இருக்கு. அப்போ ஃபைனலா நம்ம ஏற்கனவே நம்பர் போட்டாச்சு. 4 2 2s are 4, இங்க டினாமினேட்டர்ல 3 எழுதிட்டோம். இந்த லெட்டர் அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா 2t - 1 மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம், இஃப் x ஈக்குவல் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் y ஈக்குவல் இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x² y⁻². இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்
எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த எக்ஸையும் ஒய்யும் தனித்தனியா எடுத்துக்க போறோம். அதுல ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்களா கொஸ்டின், இதை வந்து சிம்பிளா மாத்த போறோம். ஸோ இது மாதிரி எக்ஸை வந்து சிம்பிளா மாத்த போறோம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தேவை என்ன, எக்ஸ் ஸ்கொயர். அது போல எக்ஸ் ஸ்கொயர்னு கொண்டு வந்து அதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்க போறோம். இதே போல ஒய் ஸ்கொயர், ஒய் எடுத்து அதை சிம்பிளா மாத்தி அதுக்கு ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் இதுல யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்க போறோம். இவ்வளவுதான் இந்த சம்முக்கான ஐடியா. ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துப்போம், a ஸ்கொயர் பிளஸ் 3a மைனஸ் 4. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதுக்கடுத்து இங்க இருக்கிறதுல வந்து 3a காமனா எடுத்துக்கலாம். ஸோ இதுல இது ரெண்டுத்திலையும் 3a காமனா எடுத்தோம்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 வந்துடும். ஸோ இதுல a ஸ்கொயர் மைனஸ் 1 1 ஸ்கொயர் எழுதலாமா? அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. ஆன்சர் வந்து a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b, a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. a வந்து a தான், b வந்து 1. அப்போ b க்கு பதிலா 1 எழுதிக்கணும், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நியூமரேட்டர் நம்மளுக்கு இது தெரியும். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சம்மன் ப்ராடக்ட் போட்டோம்னா 4 மைனஸ் 1 ஆன்சர். அப்போ a பிளஸ் 4 a மைனஸ் 1, இது கூட a பிளஸ் 4 a மைனஸ் 1. ஸோ அதே தான் இங்கேயும் எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எது கேன்சல் பண்ண முடியும்னு பார்ப்போம். இதுல a மைனஸ் 1, இதுலயும் a மைனஸ் 1. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, நியூமரேட்டர்ல a பிளஸ் 4 டிவைட் பை 3 இன்டூ a பிளஸ் 1. இது வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது எக்ஸை வந்து சிம்பிளா மாத்தியாச்சு, சிம்பிளா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த a பிளஸ் 4க்கு ஸ்கொயர் பண்ணணும், 3க்கு ஸ்கொயர் பண்ணணும், a பிளஸ் 1க்கு ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் பண்ணோம்னா இது 2 டைம் எழுதிக்கலாம். 3 ஸ்கொயர் பண்ணா 3 இன்டூ 3 9 டேரக்டாவே எழுதிடலாம். இந்த a பிளஸ் 1 2 டைம் எழுதிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒய் எடுக்க போறோம். அந்த ஒய் எடுத்து சிம்பிளா மாத்த போறோம். அதே போலதான் ஒய் எடுத்துட்டு இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுக்கு சம்மன் ப்ராடக்ட் இங்க போட்டிருக்கோம் பாருங்க, -8 2 -8 2. இதுக்கு கண்டுபிடிச்சோம்னா a பிளஸ் 4 a மைனஸ் 2. அதான் இங்க எழுதிருக்கோம், a பிளஸ் 4 a மைனஸ் 2. அதுக்கு அடுத்தது இதுல எல்லாத்துலயுமே 2 வந்து காமனா எடுக்கலாம். அப்போ இது எல்லாத்துலயும் 2 காமனா எடுத்தோம்னா ஸோ இது வந்து 2 இன்டூ 1. இதை சொன்னா 2 இன்டூ 1 சொல்லலாம், இதை 2 இன்டூ 1 சொல்லலாம், இதை 2 இன்டூ 2 சொல்லலாம். இதெல்லாம் தெரியாதவங்களுக்காக, இல்ல சிம்பிளா நம்ம 2 காமனா எடுத்துட்டு அதை வேகமா போடுறவங்க போடலாம். ஸோ 2 காமனா எடுத்தோம்னா இது 2 காமனா எடுத்துட்டுனா இதுல 1 இருக்குன்னு அர்த்தம். 1a ஸ்கொயர், இதுல 1a, இதுல 2 காமனா எடுத்தோம்னா ரிமைனிங் வந்து ஒரு 2 இருக்கும், அதை எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் பண்ணோம்னா -2, சம் பண்ணா -1. இதுக்கு ஆன்சர் வந்து -2 அண்ட் 1. அப்ப a மைனஸ் 2 a பிளஸ் 1, a மைனஸ் 2 அண்ட் a பிளஸ் 1. இந்த 2 வந்து இங்க இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கணும். இதுக்கு அடுத்தது இங்க a மைனஸ் 2 இருக்கு, இங்க a மைனஸ் 2 கேன்சல். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, a பிளஸ் 4 மேல, கீழே 2, a பிளஸ் 1 இங்க இருக்கு. இது வந்து y கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து y ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல எக்ஸ் ஸ்கொயர் y பவர் மைனஸ் 2 கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஸோ இதுல வந்து y ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிச்சு யூஸ் பண்ண போறோம். அதனாலதான் y ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதுக்கு ஸ்கொயர், 2க்கு ஸ்கொயர், a பிளஸ் 1க்கு ஸ்கொயர். இது ஸ்கொயர்னா 2 டைம் எழுதலாம், 2 ஸ்கொயர்னா டேரக்டா 4 நம்பர் எழுதலாம், a பிளஸ் 1 2 டைம் எழுதணும் ஸ்கொயர்ன்றதுனால. இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் வச்சுக்கலாம். நமக்கு கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, எக்ஸ் ஸ்கொயர் y பவர் மைனஸ் 2 கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை y ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ இதை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை y ஸ்கொயர். இதுக்கு அர்த்தம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை y ஸ்கொயர்னு இப்படியும் சொல்லலாம், இது போல டிவைட்லயும் எழுதலாம். இங்க y பவர் மைனஸ் 2 இது மல்டிப்ளைல இருக்கு. ஸோ இந்த மல்டிப்ளைய டிவைடா நம்ம மாத்துறோம். டிவைடா மாத்துறோம்னா இது பவர்ல -2 இருக்கு, அப்ப டிவைட்ல இங்க வந்து +2 ஆயிடும். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை y ஸ்கொயர்னு வருது. இது ரெண்டும் டிவைட்ல இருக்கு. எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சிருந்தோம், 1 வச்சிருந்தோமா, அதை வந்து இங்க எழுதிருக்கோம். இங்க 2 வச்சிருக்கோமா, இது எடுத்து இங்க எழுதிருக்கோம். ரெண்டுத்துக்கும் நடுவில் டிவைட் இருக்கு. ஸோ டிவைட்ல நம்ம பண்ண முடியாது, அதனால சிம்பிளா மாத்துறதுக்காக டிவைட வந்து மல்டிப்ளைன்னு மாத்துறோம். அப்ப இது ரெசிப்ரோக்கல் பண்ணும், மேல இருக்கிறது கீழையும் கீழே இருக்கிறத மேலேயும் மாத்தணும். அதான் இங்க பண்ணிருக்கோம். இப்போ எது இதெல்லாம் சேமா இருக்கோ அதை கேன்சல் பண்ண போறோம். a பிளஸ் 4, இதுலயும் a பிளஸ் 4 இந்த ரெண்டுத்து கூடயும் கேன்சல் பண்ணிடலாம். இதுல a பிளஸ் 1 2 டைம் இருக்கு, இதுலயும் a பிளஸ் 1 2 டைம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4ன்ற நம்பர் இங்க 9ன்ற நம்பர், 4 டிவைடட் பை 9 தான் ஆன்சர். ஸோ இது மட்டும் தெரியாதவங்க நல்லா கவனிச்சிங்க. எக்ஸ் ஸ்கொயர் y பவர் மைனஸ் 2 கொஸ்டின் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து மல்டிப்ளைல இருக்கு, இது பவர்ல -2 இருக்கு. நம்ம ஆனா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது வந்து பவர்ல +2 இருக்கு. அப்ப இதை மாத்தணும்னா இதை டிவைட்ல மாத்திடணும். மல்டிப்ளைல இருக்கிறத டிவைட்ல மாத்தணும்னா இன்வர்ஸ் ஆயிடும்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே போச்சுன்னா பவர் வந்து -2 இருந்ததுன்னா அது +2 மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை y ஸ்கொயர், இதை இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1, y ஸ்கொயர்ன்றது 2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை எழுதிட்டோம். நடுவில் இந்த மாதிரி டிவைட் இப்படி எழுதிக்க வேண்டியதான். Next, fifth sum, if a polynomial p of x is divided by another polynomial q of x, we get
ஆன்சர் வந்து இது கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் Q of x. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள், P of x னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. Q of x என்ன நம்மளுக்கு தெரியாது, ஆனா P of x டிவைடட் பைனா இது P of x டிவைட் பண்ணுது. P of x டிவைடட் பை Q of xன்றது क्वेश्चनல இருக்கு. இத டிவைட் பண்ணனா நமக்கு என்ன we getனா என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னா ஈக்குவல் டு இது ஆன்சர். இதை இப்ப இங்க எழுதிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் Q of x கண்டுபிடிக்கணும். சோ இத கண்டுபிடிக்கணும். இது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, இது ஆன்சர் நமக்கு கொடுத்துட்டாங்க. சிம்பிளா என்ன பண்ணனும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை ஒரு பக்கம் வச்சுக்கணும், மத்த எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போக போறோம். Q of x இருக்கா, இது வந்து இங்க டிவைட்ல இருக்கு. சோ क्वेश्चनல நமக்கு டிவைட்னு கொடுத்ததனால டிவைட்ல இருக்கு. இந்த டிவைட மல்டிப்ளையா மாத்தணும்னா என்ன ஆகும், சோ கீழே வந்து Q of x டிவைடட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 1 மேல போய்டும், Q of x கீழே வந்துரும். அதுக்கு அடுத்தது இந்த Q of x இந்த பக்கம் கொண்டு போயிட போறோம், இதை இந்த பக்கம் கொண்டு வர போறோம். Q of x இங்க டிவைட்ல இருக்கு, இந்த பக்கம் போனா மல்டிப்ளை ஆயிடும். இந்த x plus 2 இங்க டிவைட்ல இருக்கு, இந்த பக்கம் போனா இங்க மேல வந்துரும். x minus 7 இங்க நியூமரேட்டர்ல இருக்கு, இந்த பக்கம் போனா டினாமினேட்டர்ல வந்துரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். Q of xன்றது இங்க டிவைட்ல இருக்கு, இந்த பக்கம் போனா Q of x நியூமரேட்டர்ல வந்துரும். இந்த 1 வந்து கீழே வந்ததா அர்த்தம். சோ இங்க x plus 2 இருக்கு, இது மேல வந்துரும், x minus 7 கீழே போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா Q of xன்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதை லெஃப்ட்ல வச்சுக்கிறோம், ரிமைனிங் இது அப்படியே ரைட்ல வச்சுக்கிறோம். P of x நம்மளுக்கு क्वेश्चनல கொடுத்திருந்தாங்களா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² - 5x - 14, அதை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது இங்க இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். சோ இதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் போட்டோம்னா சிம்பிள். அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது வந்து x - 7 x plus 2, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சோ அது தெரியாதவங்களுக்காக இங்க உங்களுக்காக எழுதியிருக்கேன். ப்ராடக்ட் வந்து -14, சம் வந்து -5, இதுக்கு ஆன்சர் வந்து -7 2. இது வந்து எக்ஸ்ல இருக்கு, அப்ப x - 7 x plus 2, x - 7 x plus 2. இங்க வந்து क्वेश्चन என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, இதுவும் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் வந்து இங்க ஒரு x plus 2, இங்க ஒரு x plus 2. சோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கடைசி இந்த ஆன்சர் வரும். இது சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். ஒன்னு இப்படி இது போல x 2 2 into x 2 into 2 இப்படியும் பண்ணலாம். இல்லனா இது சிம்பிளா x plus 2 the whole square ஃபார்முலால மாத்திக்கலாம். a plus b the whole square ஃபார்முலா, a plus b the whole square ஃபார்முலா. இது வந்து தெரியாதவங்களுக்காக. சோ இது வந்து a square, சோ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். a square plus 2ab plus b square, இதுதான் ஃபார்முலா. இத நம்ம இதுக்கு ஆன்சரா எழுதணும்னா a க்கு பதிலா x இருக்கா, அப்ப x square 2ab 2 into x into 2, அப்ப 2 2s are 4. சோ 2 into a வந்து x, b வந்து 2, அப்ப 2 2s are 4x ன்னு வரும். இங்க 2 இருக்கு, அதுதான் b square. அப்போ 2ன்றது b, அப்ப b square கண்டுபிடிச்சோம்னா 2 square. சோ இது அப்படியே மொத்தமா இது மாதிரி எழுதணும்னா கடைசியா இந்த ஆன்சர் வரும். x square 2 into 2 4 4x plus 2 square வந்து 4. சோ இது போல நம்ம ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி போடலாம். இது அப்படியே ஒரு மெத்தட். சோ இது போல ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இல்லனா சிம்பிளா மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிக்கலாம். x into x x square, சோ நான் இங்க எழுதுறேன், x into x x square, x into 2 2x, அதுக்கு அடுத்து இந்த 2 into x 2x 2 into 2 4. இந்த 2x and 2x சேர்த்தனா 4x வரும். மீதிலாம் அப்படியே தான் எழுதிருக்கோம், x square 4ன்றது. சோ இதுதான் Q of x நம்ம கண்டுபிடிக்க சொன்னது.